கொஞ்ச நாளாக சண்டே எல்லாமே ஒரே சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷாகவே சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஃப்ரான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரான் வாங்க போயிருந்தோம். ஒரு சைஸில் ஃப்ரான் இருந்துச்சு, சின்னது பெருசு மீடியம் இருந்துச்சு. நாங்கள் மீடியமான சைஸில் ஃப்ரான் வாங்கிட்டு வந்துட்டோம். இன்னைக்கு ஃப்ரானை வச்சு கிரேவி தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகும் தண்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாடை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவை நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க ஃப்ரானை தூக்கி போட்டுக்கோங்க. ஃப்ரானை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஃப்ரான்லேருந்து நல்லா தண்ணி வருங்க. உங்களுக்கு கிரேவி எந்த டெக்ஸ்சரில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் கிரேவியை மூடி வச்சு ஸ்டவ்வை 10 நிமிஷம் மீடியமில் வச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஃப்ரான் கிரேவி ரெடி ஆயிரும். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, பிடிச்சிரும். அவ்வளோதான், ஃப்ரான் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகே, இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த மினி விளாக பார்க்கலாம்.